ஐ எம் ஜஸ்ட் சில் கை வித் நோ எக்ஸ்பெக்டேஷன்ஸ். எந்த எதிர்பார்ப்புகளும் இல்லாத ஒரு சில் கை தான் நான். வெல்கம் பேக் டு பிபி டாக்ஸ். பிபி டாக்ஸ் உங்களை வரவேற்கிறேன். மேட்ச் ப்ரிவியூ டைம் மும்பை சிட்டியவே சென்னை எஃப்சிக்கு ஐஎஸ்எல்ல இந்த சாட்டர்டே ஏர்லி கிக் ஆஃப் காலங்காத்த 5 மணிக்கு முன்னாடி எழுப்பி விட்டு வாட்ச் எல்லாம் பண்ண வைக்கிறாங்க. என்ன பண்றது, நம்ம கிளப்புக்கு நம்ம பண்ணாம வேற எவன் பண்ணுவாங்க? அந்த மாதிரி தான் இருக்கிறேன். அஃப்கோர்ஸ் இந்த மேட்ச் ப்ரிவியூ, லைன்-அப்ஸ், ப்ரெடிக்ஷன்ஸ் எல்லாத்தையும் பத்தி பேசுறேன். பட் போறதுக்கு முன்னாடி நேற்று வந்து அண்ணா ஞாபகம் அந்த பிளேலிஸ்ட்ல இன்னொரு வீடியோ ஆட் பண்ணியிருக்கேன். பார்க்காதவங்க தயவு செய்து பாருங்க. அது வந்து நம்ம லாஸ்ட் டைம் மும்பை சிட்டி அடிச்ச பத்தி தான் பேசினேன். நான் மும்பைல போயிட்டு மும்பை சிட்டி அடிச்சு பிளே ஆஃப்ஸ் போனது பத்தி தான் பேசினேன் 2019-20ல. அதுக்கப்புறமா அது வேற விஷயம், அதை பத்தி டீட்டெயில் டிஸ்கஸ் பண்ண. மறக்காம அதை பாருங்க. இங்க இருக்கும் வீடியோவுடைய லிங்க். ஸோ மறக்காம போய் பாருங்க இஃப் யூ ஹேவ் நாட் சீன். அண்ட் லைக் பண்ணுங்க, உங்க கமெண்ட்ஸ் போடுங்க. அடுத்த அந்த ஞாபகத்தை பத்தி நான் எந்த வீடியோ போடணும்னு கமெண்ட்ஸ்ல போடுங்க. ஸோ மும்பை சிட்டி எஃப்சி போய் ஆடுறோம். மும்பை சிட்டி எஃப்சி நாட் இன் த கிரேட்டஸ்ட் ஆஃப் ஃபார்ம். அவங்க அவ்வளோவா இது பண்ணல. ரீசெண்டா அந்த வேன்னிஃப் அந்த வீடியோவும் பார்த்துருப்பீங்க. ஃபேன்ஸ்ட போயிட்டு அந்த பஞ்சாப் மேட்ச் நினைக்கிறேன். பஞ்சாப் மேட்ச் கேவலமா செருப்பு வாங்கினதுக்கு அப்புறமா ஃபேன்ஸ் ஆப்வியஸ்லி வந்து டிஸ்பிளஸ்டர் இது பண்ணாங்க. லைக் வந்து பூ பண்ணாங்க, கொஞ்சம் கழுவி ஊத்துனாங்க, கெட்ட வார்த்தை யூஸ் பண்ணாங்க. இதெல்லாம் நடக்கிறது தான். அதுக்கு இவரு போயிட்டு வக்கனையா போயிட்டு நம்ம இப்படி புடுங்கி அட்டம் வந்து தி ஒன்லி சப்போர்ட்டர்ஸ் when you win, please support us when you lose, we are all in this together அப்படின்னு கிறுக்குத்தனமா இருந்துச்சு. ஏன்டா டேய், ஒருத்தன் டைம் அண்ட் எஃபர்ட் செலவு பண்ணி, காசு செலவு பண்ணி, கேவலமான ட்ரெயின் பஸ் எல்லாத்தையும் ஏறி பிடிச்சி உன்னை பார்க்க வரான். நீ கம்ஃபர்ட்ல டிராவல் பண்ற, நீ ஏசியில், நீ ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல்ல இருக்க, நீ கேவலமா அண்ணா அவன் கேள்வி கேட்கதான் செய்வான். ஏன்னா சாதாரணமான டீம் இல்ல அது. மும்பை சிட்டி வந்து கடைசி 4-5 வருஷத்துல வந்து ஏகப்பட்ட ட்ரோஃபி ஜெயிச்ச டீம் அது. அந்த மாதிரி ஜெயிச்ச ட்ரோஃபிஸ், ஜெயிச்ச டீம்ஸ வந்து நீ இவ்வளவு கேவலமா ஆடுறத பார்த்தா அவன் கேள்வி கேட்கதான் செய்வான். ஒத்திக்கிட்டு ஐ எம் சாரி, நாங்க மயிறு மாதிரி ஆடணும் அப்படின்னு ஒத்துண்டு போ அப்படின்னு சொன்னாலாச்சும் ஃபேன்ஸ் கொஞ்சம் இதுவா இருக்கும். ஓகே ஒத்துக்கிறான், அட்லீஸ்ட் வந்து அக்னாலேஜ் பண்ண நான் கேவலமா அப்படின்னு சொல்லிட்டு. அதை விட்டு பெரிய இவனுங்களாட்டம் சில பிளேயர்ஸ்லாம் வந்து உண்மையிலேயே வந்து ஃபேன்ஸை கேண்டரா எடுத்துக்காங்க. எனக்கு அந்த விஷயம் எனக்கு புரிஞ்சதே இல்லை. லைக் வந்து ஒருத்தன் அவன் நாரிய விட்டு அவன் he's giving up his or her time of the day just to come and watch you play. காசெல்லாம் செலவு பண்ணி, நேரத்தை செலவு பண்ணி, அங்க ஸ்டேடியம் என்னெல்லாமோ பண்ணி உன்னை பார்க்க வரான்னா அவன் கொஞ்சம் கிரிட்டிசைஸ் கொடுத்து, ஐயோ நம்ம நினைச்சிட்டா என்ன கிரிட்டிசைஸ் பண்ணலாம், அவன் எப்படி கிரிட்டிசைஸ் பண்ணலாம், அவனுக்கு எப்படி ஃபுட்பால் தெரியும், அவனுக்கு வாய் இருக்கு அப்படின்னு லைக் வாட் எவர். அது ஒண்ணு. பட் சேம் மும்பை சிட்டியவே நம்மளுடைய ஹெட் டு ஹெட் ரெக்கார்ட் வந்து ரொம்ப கேவலமா இருக்கு, கவலைக்கிடமா இருக்கு. அண்ட் ஆல்ரெடி இருக்கிற சிச்சுவேஷன்ல இருக்கிற நம்ம 6 லட்சத்துக்கே நம்ம வந்து மும்பை சிட்டி ஏறது கஷ்டம். இதுல வந்து எக்ஸ்ட்ரா வேற 2-3 பேர் வந்து அவுட்டா இருப்பானுங்க. முதல்ல இல்சினியோ அஃப்கோர்ஸ் வந்து ஹீஸ் கான் பேக் டு பிரேசில் அந்த ரீஹாபிலிட்டேஷன் எல்லாம் ரெக்கவரிக்காக. ஸோ மினிமம் நெக்ஸ்ட் ஜான்வரியாச்சும் ஆகும் வரத்துக்கு. அது ஃபுல்லா சரியாயிட்டு வந்து ஆடுறதுக்கு எவ்வளவு ஆகும் தெரியவில்லை. we have to wait and see. கார்னர் ஷீல்ட்ஸ் முட்டா கூதி தரமா சென்ட் ஆஃப் ஆனா, எல்லோ கார்ல இருக்கே நீ என்ன மைத்துக்கு டைம் வேஸ்ட் பண்ற உட்காந்து சைட் லைன்ல? ஏன்னா நீ தான் பால் வச்சிருக்கேன்னா நீ தான் தோணி இருக்கதான் நினைப்பாங்க. எதுக்கு டைம் வேஸ்ட் பண்ணுகிற நீ? அது ஒண்ணு. ரைன் எட்வர்ட்ஸ் இன்ஜுரியில இருந்து வருவானா தெரியாது. ஷவுட் அவுட் பீடா தெரியாது. ட்ரைனிங் வீடியோஸ்லயும் பெருசா பார்க்கல நானு. ஐ மீன் அட்லீஸ்ட் நான் பார்த்த வரைக்கும் சென்னை ட்விட்டர்ல கொஞ்சம் வீடியோஸ் தான். நான் ரைன் எட்வர்ட்ஸ் எங்கேயும் பார்க்கல. ஸோ யாராவது ரைன் எட்வர்ட்ஸ் பத்தி வேற நியூஸ் தெரிஞ்சுன்னா சொல்லுங்க. பட் ஃபார் நோ நான் அசியூம் பண்ண ரைன் எட்வர்ட்ஸ் ஆட மாட்டா அப்படின்னு. ஸோ இருக்கிற 6 ஃபாரினர்ல 3 ஃபாரினர் வந்து ஆட மாட்டாங்க. இன்னும் 3 ஃபாரினர் எல்லா 3ஐயும் ஆட வைப்பாரா, இல்ல வந்து 2 பேர் ஆட வச்சு ஒருத்தர் பெஞ்ச் ஆடி அந்த மாதிரி பண்ண வைப்பாரான்னு we have to wait and see. ஸோ அது ஒண்ணு. அண்ட் வந்து மும்பை சிட்டி ஆஃப்கோர்ஸ் இந்த சீசன் வந்து அவ்வளவு பெருசா ஆடல. they have not been great. அவங்க ஆக்சுவலி 7th இருக்காங்க. லைக் நாட் த நார்மல் மும்பை சிட்டி எஃப்சி that we know. But saying that மும்பை சிட்டி are still above us, அது வேற விஷயம். அதெல்லாம் கணக்குல வராது. அவங்க 11 கேம் 17 பாயிண்ட், நம்ம 12 கேம் 15 பாயிண்ட் எடுத்துருவோம் நம்ம. ஸோ
அப்படி ஒரு இது. அண்ட் வந்து நம்ம ஓவன் கார்டு வந்து என்னத்த சொல்ல போறாரு, என்னத்த பண்ண போறாரு இந்த வாட்டி. ஏன்னா எக்ஸ்கியூசஸ் ஆல்ரெடி ரெடி ஆயிடுச்சு. Oh, we didn't have Connor Shields. He's an important part of our team. We didn't have Velsinho. He's a rock in the midfield. We didn't have Ryan Edwards. He's our captain in defense. அந்த மாதிரி எக்ஸ்கியூசஸ் வந்து ரெடியா வச்சுப்பாரு. ரெடியா அது வந்து சொல்லி நம்ம சொல்லணும் அவசியமே கிடையாது. அண்ட் வந்து அவங்க இருந்துமே நம்ம ஜெயிச்சு கிழிக்க மாட்டோம். நம்ம இப்போ அவங்க இல்லாதப்போ என்னத்தை கலட்டுறாங்க நம்ம வெயிட் பண்ணி தான் பார்த்து ஆகணும். ஸோ அப்படி இருக்க நம்ம டீமுடைய நிலைமை. அண்ட் வந்து நம்மளுடைய ஹெட் டு ஹெட் பத்தி சொல்லணுமா நானு? கடைசியா மும்பை சிட்டியை ஜெயிச்சோம் 2019-20ல. அதுக்கப்புறமா ஐ திங்க் 11 or 12 கேம்ஸும் ஆச்சு. ஒரு வாட்டி கூட அவங்களை அடிக்கல, இன்க்ளூடிங் 9 லாசஸ் இன் ரோ அண்ட் வந்து 2 டிரா, மொத்தம் 11. 11 மேட்ச் வின்லெஸ் ஸ்ட்ரீக் வந்து ஹோப்ஃபுல்லி 12 ஆகாம இருந்தா சரி. பட் வேகமா 12 ஆகும் தான் நினைக்கிறேன். ஏன்னா மும்பை சிட்டியில எனக்கு தெரிஞ்ச எந்த இன்ஜுரிஸும் இல்லை. அட்லீஸ்ட் ஃபார் மீ. உங்களுக்கு யாராவது மும்பை சிட்டி இன்ஜுரி கன்சர்ன்ஸ் யாராவது இருந்தா சொல்லுங்க. திங் மும்பை சிட்டியோட என்னன்னா உங்களுக்கு பிளேயர்ஸ் இருக்கானுங்க. த லைக்ஸ் ஆஃப் சாங்டே, வேன் நீஃப், பிராண்டன் ஃபெர்னாண்டஸ், இந்த மாதிரி நல்ல நல்ல பிளேயர்ஸ் இருக்காங்க. பட் சம்திங் ஏதோ செட் ஆகல அவங்களுக்கு ஒன்றும். அந்த பீட்டர் கிராக்கி வந்து போனஸ் லைக் ஒன் ஆஃப் இயர்ஸா இருக்காங்க. லாஸ்ட் இயர் கப் அடிச்சாங்க, லைக் வந்து செகண்ட் ஃபினிஷ் பண்ணாங்க. பட் இந்த சீசன் சம்திங் என்னவோ தெரியல, சரி செட் ஆக மாட்டேங்குது. பிபின் சுத்தமா ஃபார்ம்ல இல்ல. இத்தனைக்கும் பிபினை பெஞ்ச் பண்ணி விக்ரம் பிரதாப் சிங் வந்தா போற மேட்ச்ல விக்ரம் பிரதாப் சிங் ஸ்கோர்டு. கேரலிஸ் வந்து சம் கேம்ஸ் ஹி ஹஸ் ஸ்கோர்ட் கோல்ஸ். ஸோ அவங்க டீம் நல்லா இருக்கு, பட் சம்திங் செட் ஆக மாட்டேங்குது. அது வந்து பட் நம்ம தான் இல்லாதவங்களுக்கு வந்து வாலி கொடுக்குற டீம் ஆச்சு அந்த மாதிரி சென்னையே. ஸோ இந்த மேட்ச்ல அவங்க எல்லாம் ஃபார்முக்கு வந்தா சந்தேகப்படுற அளவுக்கு இல்லை. அது வந்து என்னடா அது நெகட்டிவா இருக்கியே, என்னடா அவ்வளவு நெகட்டிவா பேசுறியே, நம்ம சென்னையை பத்தி இவ்வளோ குறைவா பேசுறேன்னு. ஐ மீன் பாசிட்டிவா பேசுறதுக்கு ஏதாவது இருந்தா தானே பேசுவேன் நானு. ஹைதராபாத் அடிச்சோம், அதுவும் கேவலமா இருந்தோம். மீன் ஃபர்ஸ்ட் ஹாஃப் நல்லா இருந்தோம். ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல 2 கோல் அடிச்சிருக்கணும். அட்லீஸ்ட் ஒன்னு பெட்டரா தெரிஞ்சது அட்டாக்கிங்ல பாக்கிறதுக்கு. லைக் ஒன்னு கிரவுண்ட் பாஸ் போட்டு ஒரு டைரக்டா ஆடி கொஞ்சம் பார்க்க நல்லா இருந்துச்சு இந்த ஃபர்ஸ்ட் ஹாஃப். அதே மாதிரி மும்பை சிட்டியோட ஓரையோ ஆடினா நல்லா இருக்கும். அஃப்கோர்ஸ் வந்து பிளேயர்ஸ் அவைலபிலிட்டி கம்மி. பட் வந்து எப்படி ட்வீக் பண்ணி ஃபார்மேஷன் எந்த அளவுக்கு கொண்டு போறோம் அப்படிங்கிற கேள்வி. பட் ஆப்வியஸ்லி நாம் ஒண்ணு பண்ணா அவர் வேற ஒன்று நினைப்பாரு, அது இன்னொரு பக்கம். ஸோ நம்ம எப்படி செட் பண்ணணும் இருக்கிற இன்ஜுரிஸ் கன்சர்ன்ஸ் எல்லாம் வச்சுன்னு பார்த்தா ஐ திங்க் நம்ம ஆல் இந்தியா டிஃபென்ஸோட தான் போவோம். கிவன் தட் ரைன் எட்வர்ட்ஸ் வந்து சிச்சுவேஷன் தெரியாதப்போ நான் வந்து இல்ல. ஸோ நான் வந்து 2 ப்ரெடிக்டர் லைனம் சொல்றேன். ஒன்னு ரைன் எட்வர்ட்ஸ் இல்லாம இன்னொரு ரைன் எட்வர்ட்ஸ் வச்சுண்டு, பிகாஸ் வந்து அன்ஷோருங்கிறதுனால. ஸோ ரைன் எட்வர்ட்ஸ் ஃபர்ஸ்ட் இல்லைன்னு நினைச்சு நம்ம வந்து ஒரு லைன் அப் சொல்லுவோம். ஆப்வியஸ்லி ஆல் இந்தியா டிஃபென்ஸா தான் இருந்தாலும். ரைட் பேக்ல டில்லியானா வர வர என்னாச்சுன்னு தெரியல. லைக் லாஸ்ட் 2-3 கேம்ஸ் ரொம்ப கேவலமா ஆடிட்டு இருக்கான். ஹோப்ஃபுல்லி ஹி கெட்ஸ் பெட்டர். மேபி காம்படிஷன் இல்லாதனால அவருக்கு கொஞ்சம் காம்ப்ளசன்சி ஃபேக்டர் இருக்கும்னு தெரியல. ஏன்னா உனக்கு ஒரு காம்படிஷன் இருக்குன்னு தெரிஞ்சுன்னு வச்சுக்கோங்களேன். உனக்கு நீ கேவலமானா உனக்கு ரீப்ளேஸ் பண்ண வரன்னு தெரிஞ்சா நீ இன்னும் கொஞ்சம் நல்லா ஆடுவ. சில வாட்டி உனக்கு ரீப்ளேஸ் பண்ண வர வந்து உன்னோட நல்லா ஆடலையோ இல்லை இன்ஜோரா இருந்தானோ உங்களுக்கு வந்து மனசுக்குள்ள ஒரு கன்வீனியன்ஸ் ஃபேக்டர் இருந்தோம். நம்ம கேவலமானாலும் நம்ம வந்து கண்டிப்பா ஆட போறோமே அப்படின்னு தெரிஞ்சா பர்ஃபார்மன்ஸ் அவ்வளோ லெவல் ஏறாது. அது ஒண்ணு. சென்டர் பேக்ஸ் வந்து ஐ திங்க் டின்புயா அண்ட் பிகாஸ் தான் வந்து சென்டர் பேக்ஸா இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அண்ட் லெஃப்ட் பேக்ல வந்து கண்டிப்பா மண்டல் தான் ஆடுவாரு. விக்னேஷ் என்ன பாவம் பண்ணாருன்னு தெரியல. இட் டசன்ட் சீம் டு ஸ்டார்ட் ஹிம். ஸோ மண்டாரே வச்சு போவோம். மிட்ஃபீல்ட்ல தயவுசே 2 வச்சு ஆடுங்கப்பா ப்ளீஸ். அது வந்து எவ்வளோ வாட்டி சொல்லிட்டு இருக்கேன். அண்ட் வந்து மும்பை சிட்டி வந்து முக்கியமா வந்து விங்ஸ்ல தான் வந்து லைக் மெஜாரிட்டி ஆஃப் தியர் அட்டாக் விங்ஸ்ல இருந்து வருவாங்க. விங்ஸ்ல இருந்து இது லைக் கிராஸ் ஒரு பக்கம், பட் கட்டிங் சைட் பண்ணி ஆடுறது வந்து இன்னொரு பக்கம். கட்டிங் சைட் பண்ணி அதை ஆடுவாங்க. அண்ட் இன்னொரு கவுண்டர் அட்டாக்ல இருந்து வந்துச்சுன்னா லச்சன்பா வந்து டைரக்டா ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரைட்டா பார்க்கறது அந்த 2 விங்கர்ஸ் தான். பால எடுப்பாரு, டக்குன்னு அவங்களுக்குலாம் டைரக்டா பார்ப்பாங்க. ஸோ எந்த அளவுக்கு அவங்க விங்கர்ஸ் இருக்காங்களோ அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம டில்லியாரவும் மண்டாரும் பக்காவா ஆன் பாயிண்ட் இருக்கணும். ஏன்னா வந்து போன கேம்ல வந்து ஹோம் கேம்ல நமக்கு தெரிஞ்ச வந்து டின்பொயா வந்து லிட்டரலா சாங்டே வந்து மடிச்சு பாக்கில போட்டு எடுத்துன்னு போயிட்டாரு. அந்த சைடுல டின்லியானா அவனும் சரி செம்மையா ஆடினா. பிப்பினா வந்து லிட்டரலா எதுவுமே பண்ண விடல.
நம்ம டிஃபென்ஸ் அவ்வளவு சாலிடா இருந்துச்சு இப்ப இந்த மும்பை சிட்டி ஹோம் கேம்ல. தட் நம்ம என்னதான் லைக் மிட்ஃபீல்ட்ல வந்து நம்ம கட்டிங் சைடு ஆனாலும் நம்ம டிஃபென்ஸ் வந்து அளவுக்கு சூப்பராகவே பண்ணிச்சு அன்னைக்கு. அதனால அன்னைக்கு ஏதோ 1-1 வச்சு தப்பிச்சோம். பட் வந்து இந்த வாட்டி எப்படி ஆகும்னு தெரியல. பிகாஸ் வந்து மிட்ஃபீல்ட்ல ஏகப்பட்ட வாட்டி நம்ம உள்ள வச்சு செஞ்சிருந்தானுங்க. உள்ள லைக் இவர் ஆல் மிட்ஃபீல்ட் அவ்வளோ ஈஸியா உள்ள வந்து நுழைஞ்சு இது பண்ணியிருந்தாங்க. நம்ம டிஃபென்ஸ் அன்னைக்கு வந்து காப்பாத்திச்சு. ஸோ தயவு செய்து 2 மிட்ஃபீல்டர் வச்சு ஆடுங்கப்பா. ஒரு மிட்ஃபீல்டர் நான்டே, இன்னொன்னு ஜிதேஷ்வர் ஆர் எட்வின், whoever you feel you want to play. பட் நான் வந்து ஜிதேஷ்வர் நான்டே வச்சு நான் போவேன். நானு இஃப் ஜிதேஷ்வர் இஸ் ஸ்டில் அவுட், நான் வந்து எட்வினை வச்சு போவேன். நானு தட் இஸ் வாட் ஐ எம் திங்கிங். அண்ட் வந்து 4-2-3-1 பட்சத்துல வந்து இன்ஃபேக்ட் லாஸ்ட் கேம் 3 at the back ஆனான் மனுஷன். ஸோ மேபி இந்த கேமும் 3 at the back போலாம். ரைன் எட்வர்ட்ஸ் இல்லாத பட்சத்துல 3 at the back போறான்னு தெரியல. ஒரு ஆல் இந்தியா டிஃபென்ஸ் வச்சு பேக் 3 நம்ப வரான்னு எனக்கு டவுட்டா தான் இருக்கு. ஸோ பேக் 4 வச்சே போவோம் நம்ம. ஸோ 4-2-3-1 அந்த 3ல கண்டிப்பா ஃபருக் சௌத்ரி ஆடுவான். ஏன்னா ஃபருக் சௌத்ரி வந்து அவருடைய செல்ல புள்ள ட்ரைனிங்ல வேற ஒரு 2-3 கோல் வச்சாப்லையா. அது வந்து திஸ் ஃபீட் ஃபருக் சௌத்ரி அப்படின்னு சொல்லி ட்விட்டர்ல போஸ்ட் போட்டிருக்கீங்க. ஸோ கண்டிப்பா வந்து ஆடுவான். ஏன்னா அவனை சுத்தி அவ்வளோ அவன் பியர் வச்சிருக்கானா இல்ல என்ன வச்சிருக்கான்னு தெரியல. கண்டிப்பா ஃபரூக் ஆடுவான். லூகஸ் பெமிலா கண்டிப்பா வருவான். அதுல சந்தேகமே கிடையாது. அந்த நம்பர் 10 அட்டாக்கிங் மிட்ஃபீல்டர் ரோல்ல கண்டிப்பா வருவான். அதுல வந்து எந்த சந்தேகமும் கிடையாது. இப்போ ஒரு கேள்வி என்னன்னா, ஃபருக் சௌத்ரி ஏன் ஃபருக் சௌத்ரி பாரு வில்மா ஜார்டன் சீமா சுக்கு வருவாங்களா இல்ல ஒரே ஒரு வில்மா ஜார்டன் மட்டும் ஆடிட்டு கியான் ஆர் குர்கிரத் ஆடுவாங்களா அப்படிங்கறத கேள்வி. ஐ மீன் வில்மா ஜார்டன் சீமா சுக்கு ஆடுன்னு வச்சுக்கோங்களேன். ஃபாதர் வாசிக்க, என் மம்மி ஆட, நானும் எங்க அண்ணன் உட்கார்ந்து வேடிக்கை பார்க்க ஒரே கூத்தா இருக்கும். I prefer not to speak. If I speak, I'm in big trouble. I don't want to get in trouble. I prefer not to speak. அவங்க 2 பேர் சேர்ந்தான்னா கண்கொள்ளா காட்சியா இருக்கும். கண்ணை கொர்ற அளவுக்கு காட்சி இருக்கும். அந்த அளவுக்கு பாக்குற மாதிரி இருக்கும். இல்ல வில்மா ஜார்டன் ஸ்டார்ட் பண்ணி கேஆர் நஸ்ரி விங்ல ஆட விட்டா அதுவும் ஆக்சுவலி நல்லா இருக்கும். ஏன்னா கேஆர் நஸ்ரி போன கேம் ஆக்சுவலி நல்லா ஆடினா. அண்ட் வந்து ஒரு நல்ல பிளேயர் ஆட வச்சா, நல்ல பிளேயரை வந்து ஆட வச்சா நல்லா ஆடுவாங்க. ஹூ நியூ, யாருக்கு தெரிஞ்சது? எல்லாம் ராக்கெட் சயின்ஸ் தானே, யாருக்கும் சத்தியமா தெரிஞ்சிருக்காது இல்ல. சோ அதான் என்னுடைய லைன் அப். ரைன் எட்வர்ட்ஸ் இல்லாத பட்சத்துல, ரைன் எட்வர்ட்ஸ் இருந்தானா ஐ வில் ஸ்டிக் டிங்போயா அட் லெஃப்ட் பேக், பிகாஸ் அண்ட் ரைன் எட்வர்ட்ஸ் சென்டர் பேக், டின்லியானா அட் ரைட் பேக், அண்ட் ரெஸ்ட் ஆஃப் தெம் வில் மோஸ்ட் ப்ராபப்லி அதே தான் இருக்கும்னு நினைக்கிறேன். பட் ஆப்வியஸ்லி அந்த கேள்வி 3 ஃபாரினர்ஸ் ஆட வைப்பானா, I think so. All 3 foreigners will play தான் எனக்கு தோணுது. Or all 4 will definitely play. எனக்கு தெரிஞ்சு ஜார்டன், சீமா, லூகஸ் அண்ட் ரைன் எட்வர்ட்ஸ் இஃப் ஃபிட் அவங்க 4 பேர் கண்டிப்பா வருவாங்க எனக்கு தோணுது. பிகாஸ் எப்படி எல்சினியோ கார்னர்ஷீல்ஸ் அவுட். ஸோ இந்த மீதி 4 பேர் தான் இருக்கானுங்க. ஸோ மும்பை சிட்டி எஃப்சி வந்து நம்ம ஸ்டாப் பண்ணணும்னா கண்டிப்பா அந்த 2 மிட்ஃபீல்டர் வைக்கணும். ஏன்னா அவங்க மிடிலையும் அட்டாக் பண்ணுவாங்க அண்ட் விங்ஸ்லயும் அட்டாக் பண்ணுவாங்க கண்டிப்பா. போன வாட்டி அந்த விங்ஸ் வந்து அப்படியே மடக்கி பாக்கெட்ல மடிச்சு விட்டோம். அதனால சோ தேர் ஒன்லி அவென்யூ வாஸ் டு கம் த்ரூ அவர் மிடில், விச் அவங்க ஈஸியா டைம் பை டைம் பண்ணிட்டே இருந்தாங்க. பட் அன்னைக்கு நம்ம டிஃபென்ஸ் வந்து சாலிடா இருந்துச்சு, அதனால தப்பிச்சோம். இந்த வாட்டி நம்ம டிஃபென்ஸ் வந்து சாலிடா இருக்குமா தெரியாது. அகைன் ஷவுட் அவுட் பீடாக். ஸ்கோர் ப்ரெடிக்ஷன் இல்லாதவங்களுக்கு கொஞ்சம் வாலி கொடுப்போங்கிற பட்சத்துல, நல்லா இல்லாத மும்பைய கண்டிப்பா அவங்கள ஃபார்முக்கு வர வச்சு செருப்படின்னு சொல்ல மாட்டேன். ஏன்னா அவங்க அவ்வளவு நல்லா ஆடல. பட் அடி கண்டிப்பா இருக்கு. ஐ டோன்ட் see us winning this game. I don't even see us drawing this game. நம்ம ஸ்கோர் பண்ணா பெரிய விஷயம். 3-0 மும்பை சிட்டி எஃப்சி. என்னால யோசிச்சுக்க நெகட்டிவ்டா, என்ன நெகட்டிவ்டா, இப்படி ஸ்கோர் ப்ரெடிக்ட் பண்ணி அப்படின்னு சொல்ல நினைக்கலாம். ஜஸ்ட் என்னுடைய தாட்ஸ். 3-0 மும்பை சிட்டி எஃப்சி நான் ப்ரெடிக்ட் பண்றேன். நீங்க உங்க தாட்ஸ் கமெண்ட்ஸ்ல போடுங்க. நீங்க ப்ரெடிக்ஷன்ல கமெண்ட்ல போடுங்க. என்ன லைன் அப், யார் ஆடுவாங்க அப்படிங்கறதையும் கமெண்ட்ல போடுங்க. அண்ட் வந்து சாட்டர்டே வாட்ச் அலாங் மறக்காம வாங்க. அண்ட் ஐ எம் வெரி க்ளோஸ் டு 2900 சப்ஸ்கிரைபர்ஸ். நான் இன்னும் 20 சம்திங் ஷார்ட்டா இருக்கு 2900 சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அண்ட் ஹோப்ஃபுல்லி இந்த மந்த் எண்டுக்குள்ள, இந்த இயர் எண்டு வரதுக்குள்ள 3000 வந்தா செமையா இருக்கும். கொஞ்சம் கஷ்டம் தான், பட் இருந்தாலும் நம்ம ட்ரை பண்ணி பார்ப்போமே என்ன இருக்கு. இப்போ லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். இன்னொரு வீடியோ அல்லது லைவ்ல சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், டேக் கேர் அண்ட் ஸ்டே சேஃப் எவ்ரிபடி.